அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதை ஹஸ்ரத் அபு மூஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அல்லாஹ்வை திக்ரு செய்பவர்க்கும் திக்ரு செய்யாதவர்க்கும் உதாரணம் உயிருள்ளவர் மற்றும் இறந்தவரை போன்றதாகும். திக்ரு செய்பவர் உயிருள்ளவரை போன்றும் திக்ரு செய்யாதவர் இறந்தவரை போன்றும் இருக்கிறார். மற்றோர் அறிவிப்பில் அல்லாஹ்வை திக்ரு செய்யப்படும் வீடு உயிருள்ளவரை போன்றது, செழிப்பானது. அல்லாஹ்வை திக்ரு செய்யப்படாத வீடு இறந்தவனை போன்றது, பாழடைந்தது என்று சொல்லப்பட்டுள்ளது. ஹஸ்ரத் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒருவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் எந்த ஜிஹாதுக்கு அதிகமான கூலி கிடைக்கும் என்று கேட்டதற்கு, எந்த ஜிஹாதில் அதிகமாக அல்லாஹு தாலாவை திக்ரு செய்யப்படுமோ அந்த ஜிஹாத் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நோன்பாளிகளில் அதிகமான கூலி யாருக்கு கிடைக்கும் என்று அவர் கேட்க, யார் நோன்பு இருக்கும் சமயம் அதிகமாக அல்லாஹுவை திக்ரு செய்கிறாரோ அவருக்கு என்றார்கள். பிறகு இதை போலவே தொழுகை, ஜகாத், ஹஜ், சதகா பற்றி கேட்கப்பட்டது. அல்லாஹு தாலாவின் திக்ரு அதிகமாக செய்யப்பட்ட தொழுகை, ஜகாத், ஹஜ், சதகாவே மகத்தான கூலி பெற ஏற்றவை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அபு ஹப்ஸே, திக்ரு செய்வோர் எல்லா நன்மைகளையும் கொண்டு சென்று விட்டனர் என்று ஹஸ்ரத் அபுபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் கூறினார்கள். நீர் சரியாக சொன்னீர் என ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அபு ஹப்ஸ் என்பது ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் புனைப்பெயராகும். ஹஸ்ரத் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், முஃபரித்கள் முன்னேறி சென்று விட்டார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னபோது, யா ரசூலுல்லாஹ், முஃபரித்கள் என்போர் யார் என சஹாபாக்கள் கேட்டனர். அல்லாஹு தாலாவின் திக்ருக்காக தம்மை தாமே அர்ப்பணித்து கொண்டவர்கள். திக்ரு அவர்களின் சுமையை குறைத்துவிடும். எனவே கியாமத் நாளன்று அவர்கள் சுமை அற்றவர்களாக வருவார்கள் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஒருவரிடம் ஏராளமான பணம் இருக்கிறது, அவர் அதை பங்கு வைத்து கொண்டு இருக்கிறார். இன்னொருவர் அல்லாஹு தாலாவின் திக்ரில் ஈடுபட்டுள்ளார். இவர்களில் அல்லாஹ்வை திக்ரு செய்து கொண்டிருப்பவரே சிறந்தவர் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஸ்ரத் அபு மூஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். எவர் அல்லாஹ்வை அதிகமாக திக்ரு செய்வாரோ அவர் நயவஞ்சக தன்மையை விட்டும் நீங்கிவிட்டார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஸ்ரத் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். மிருதுவான படுக்கைகளில் இருந்தவாறு அல்லாஹுவை திக்ரு செய்யும் பலரை அல்லாஹு தஆலா அவர்களது திக்ரின் பரக்கத்தால் சொர்க்கத்தின் உயர் பதவிகளில் நுழைய செய்வான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஸ்ரத் அபு சயீத் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.